இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சுங்க. அதாவது என்ன விஷயம்னா மக்களே, பங்களாதேஷ் பிளேயரான முஸ்தபிசுர் ரஹ்மான ஐபிஎல் இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு பாதுகாப்பு காரணம் காட்டி நடக்க போற T20 வேர்ல்டு கப்ல நாங்க இந்தியாவுக்கு வந்து விளையாட மாட்டோம்னு இப்போ வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேங்க. விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாளுக்கு நாள் ஸ்போர்ட்ஸ்குள்ள எல்லா கண்ட்ரியும் அரசியல் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. நான் அப்படி சொன்ன மாதிரியே இப்போ ஒரு பயங்கரமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்குங்க. அது என்னன்னா, நடந்துகிட்டு இருக்கிற அண்டர் 19 ஓடிஐ வேர்ல்டு கப்ல இன்னைக்கு 7th குரூப் மேட்சா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல இந்தியா கேப்டனான ஆயுஷ் மாத்ரேயும் பங்களாதேஷோட வைஸ் கேப்டனான ஜவாத் அப்ராரும் தான் டாஸ் போட்டாங்க. டாஸ் போடுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரெண்டு பேருமே எந்த ஒரு ஹேண்ட் ஷேக்கும் பண்ணலங்க. ஹேண்ட் ஷேக் இல்லாம தான் அந்த மேட்சே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி எந்த ஒரு ஹேண்ட் ஷேக்கும் இல்லாம மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்களோ அதே கொள்கையை இப்போ இந்தியாவும் பங்களாதேஷும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.